இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்னை அவரோடு அழைத்த பாஸ்டர் சுரேஷ் ஜோஷ்வா அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் பல மடங்கு பெருகப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை புதிய ஆண்டிலே செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சபையில பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. நல்ல ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்காக வல்லமையா எழும்புங்க. அல்லேலூயா. மகிமையா ஜொலிங்க. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாளிலும் கூட உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட தேவ அன்பு, சமாதானம், சந்தோஷம் உங்களை நிரப்புவதா. அல்லேலூயா. அப்படியே தேவன் நிறைவோடு உங்களை நடத்துவார். நிறைய பேர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. வறுமைகள், நிறைய பேர் வறுமையில இருக்கிறாங்க, கஷ்டத்தின் வழியில இருக்கிறாங்க. வருமானம் இல்லை நிறைய பேருக்கு, சாப கட்டுகள்ல வாழ்றாங்க. ஆனா ஆண்டவர் நம் மத்தியிலே உதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெளிச்சமாக உதித்தார். அல்லேலூயா. இந்த நாளை கர்த்தர் நமக்கு விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர் சொல்லும் போது எங்களுடைய சபை, சிறிய சபை, உங்க மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய மீட்டிங் நீங்க பேசுறீங்க. இப்ப நான் சொன்னேன், அல்லேலூயா, பெரிய சபை சின்ன சபைன்னு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உருவாக்குனது ஆண்டவரா உருவாக்கு. ஆனா கடைசி காலத்துல நான் சொல்றேன், சின்ன சர்ச் எல்லாம் பெரிய சர்ச்சா மாறப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்னதை பெருசாக்குவார். அல்லேலூயா. சிறியவைகளை பெருசாக்குவார். உலர்ந்து போன எலும்பை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பெரிய சேனைகளா எழுப்பினார். மகா பெரிய சேனைகளா எழுப்பினார். எல்லாம் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதனால நான் ஜெபம் பண்ணேன், எழுப்புதலை கொடும் என்று சொல்லி ஜெபித்தேன். கண்டிப்பாக சபை எழும்பும். அல்லேலூயா. முதல்ல சர்ச்சை கட்டுவார் ஆண்டவர், சபை எழுப்புவார், சபையை விசாலப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த பெரிய காரியங்களின் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. போன வருஷத்துல பெரிய கூட்டத்திலே நான் பிரசங்கம் பண்ணினேன். இன்றைக்கு நேற்று தினத்திலே கூட ஏறக்குறைய 1500 பேர் வந்திருந்தார். ஆண்டவருக்கு நன்றி. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த சபையிலே நான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனையை பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1ஆம் தேதி நான் வரணும். ஆனா 1ஆம் தேதி வந்து மழை வந்தனால நான் கிறிஸ்துமஸுக்கு டேட் கொடுத்தேன். அல்லேலூயா. நேற்று தினத்துல 2-3 கால், ஐயா நீங்க கண்டிப்பா வந்துருங்க, எங்க சர்ச்சில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி அப்படின்னா. அப்படியா, சாரி, நான் ஒரு சர்ச்சுக்கு ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. பிரியாணின்னு எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. கர்த்தரே பிரியாணி இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேர் என்னன்னா பலகாரம் சொல்றது, லட்டு, மைசூர் பாக்கு, அதுதான் முக்கியமா தெரியுது நிறைய பேருக்கு. கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லும் போது ரட்சிப்பு, அல்லேலூயா, விடுதலை, இயேசு என்பதற்கு ரட்சகர், பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து மீட்கிறவர். இந்த கிறிஸ்துமஸ் என்பது மீட்பு. அதற்காகத்தான் இயேசு என்ற பெயரிலே அவர் உலகத்திற்கு வந்தார். தெய்வமாய் இருந்த அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொரு மனிதனையும் மீட்பதற்காக, ஒவ்வொருத்தர் சாபத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக, கட்டப்பட்ட ஜனங்களை மீட்பதற்காக, அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு பிறக்கிறார்.
இருதயத்திலே பிறக்க அவர் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பாட்டெல்லாம் நீங்க பாடுனீங்க. ஆனா பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, சாரோ நவரோஜோடைய பாட்டு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாம் நான் நைட்டெல்லாம் உட்கார்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருப்பேன். தேவனுடைய பிரசனம் நிரம்பி வருகிறது. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மற்றும் ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இந்த உலகத்திலே பிசாசின் ராஜ்யம் கட்ட. எங்கு திரும்பினாலும் பிசாசுடைய ராஜ்யம் கட்ட. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் தான் இன்றைக்கு சபைகள் உருவாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சமயனோடு தேவன் தீர்க்க தரிசனம் பேசினார். சினிமா தேர்தற்கு, வேடிக்கை ஸ்தலங்கள், குடிகாரர்கள் வாசம் பண்ணுகிற சாராய கடைகள் எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, பரலோக ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்துமஸ்னா ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ்னா என்னன்னே தெரியாம கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு குடிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு விபச்சாரம் பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்றைக்கு வேடிக்கையாய் ஊரு சுத்துறவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கே வராத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யார் இருதயத்தில் இருக்காங்க, அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கும்படி அவர் வந்தார். உங்களை மீட்டெடுக்க வந்தார். சாபங்களை எல்லாம் போக்கும்படி வந்தார். ஜீவனையே கொடுக்க வந்த, நித்திய வாழ்வை தருவதற்கு தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார்.
2 நாட்களாக பிசாசோட போராட்டம் அதிகமா இருக்குது. காரணம் என்னன்னா பண்டிகைன்னு ஒரு நிறைய இடத்துல எலக்ட்ரிக்ல பிசாசு போராடிட்டு இருக்கு. நேற்று தினத்துல தான் சென்னையில நிறைய இடத்துல கரண்ட் 6 மணி நேரம் 5 மணி நேரம். ஏன்னா ஆராதனையில இருக்கிற போராட்டம் தான். கர்த்தர் செய்யறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. அவன் செய்ய போகிறது ஒருவராலையும் தடுக்க முடியாது. எந்த சத்துருவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளின் கிறிஸ்துமஸின் செய்தியானது வெளிச்சம் கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை கொடுக்க அவர் பார்த்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் சொல்லுது, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்டார் இருக்கிறது பார்க்கலாம். இயேசுவை அறியாதவர்கள் வீட்லயும் ஸ்டார், அந்த ஸ்டார்ல லைட் இருக்குது. சும்மா ஸ்டார் போட்டா பிரயோஜனம் இல்லை, அந்த ஸ்டாருக்குள்ள லைட் இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அது பிரகாசிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுக்கும்படி வந்தார். அவர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். வீடி வெள்ளி நட்சத்திரம். வீடி வெள்ளி என்று சொல்லும் போது இங்கிலீஷ் பைபிள்ல சொல்றாரு மார்னிங் பிரைட் ஸ்டார். மின்னுகிற ஒரு நட்சத்திரம். நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து வீடி வெள்ளி நட்சத்திரமா, நம்பிக்கையின் நட்சத்திரமாக அவர் நமக்காக பிறந்தார். உனக்காகவும் எனக்காகவும் தான் அவரை இந்த உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் வந்தார். உங்களை பார்க்கும்படி, மனு உலகத்தை சந்திக்கும்படி, பாவத்திலே கிடக்கிற பாவிகளை பார்க்க வந்தார். அவர்களை மீட்டெடுக்க வந்தார். பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை மீட்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், உலகத்தில் இருக்கு உலகத்திற்கு ஒளியாக இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் வெளிச்சத்தை கொடுக்க வந்தார், ஒளியை கொடுக்க வந்தார். ஒளி என்பது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்பது விடுதலையின் வாழ்க்கை, ரட்சிப்பு. வெளிச்சம் என்பதுதான் ரட்சிப்பு. இயேசு என்ற வார்த்தைக்கு மீட்பர், விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் பெத்லகேமிலே பிறந்தார். பெத்லகேமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்க ஒரு பெரிய இடத்துல பிறந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் பிறந்தது நம்மை போல ஒரு சாதாரணவராக பிறந்தார். அது இல்ல, நம்ம கூட நல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்போம். நான் பிறந்தது வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி. ஆனா இயேசு பிறந்தது உனக்காக எனக்காக வெளிச்சத்தை கொடுப்பதற்காக மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அல்லேலூயா. நாற்றம் அடித்த அந்த இடத்துல குளிர்கிற பயங்கரமான அந்த குளிரல தியாகியாக அவருடைய பிறப்பு தியாகத்தை வெளிப்படுத்துகிற தாழ்மை ரூபம் எடுத்தார். எதற்காக? மனு உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தரித்திரம் என்ற இருள்,
பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், வெறுமை என்ற இருள், அந்த காலத்தின் இருள்கள் இன்னைக்கு அநேக வாழ்க்கை. அப்படிப்பட்ட மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து சுடர் ஒளியாக வந்தார். பேரொளியாய் அவர் இருக்கிறார். நம் ஒவ்வொரு அந்த பேரொளி தான் நம் வாழ்க்கையில வாழ்வை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, அன்பை கொடுக்கிறது.